இருக்கும். நம்மளும் நம்ம டீமும் கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாரும் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது சொல்கிறோம், என்ன சொல்கிறோன்னா, என் கீழே ஒரு 1 ரூபா வந்தால் சூப்பராக இருக்கும். எப்போ சொல்லுவோம்? பிஸ்னஸ் வரதுக்கு முன்னாடி சொல்லுவோம். வந்ததுக்கப்புறம் எந்த லெவலில் நம்ம பார்த்துக்கிறோம் அப்படின்றது நமக்கு நிறைய பேர். எத்தனை 1 ரூபா இருக்குது நம்ம டீமில்? 50 பேர் கிட்ட இருக்காங்க. ஆனால் எத்தனை பேர் எத்தனை 1 ரூபா பீக்கும் 1 ரூபாயும் பார்த்துக்கிறோம்? வரதுக்கு முன்னாடி இது என் டீமில் இருந்தால் சூப்பராக இருக்கும், வந்ததுக்கப்புறம் என் டீமில் ஏன் வந்துச்சுன்னே தெரியல அப்படி தான் இருக்காங்க நிறைய பேர். பட் அப்படி இருக்கக்கூடாது. இது நமக்கான ஒரு 1 ரூபா. நம்ம வந்து 1 ரூபா பீக்காக இருக்கட்டும், ஏன்னா அவங்களுடைய சர்வீஸ் சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார், அந்த பர்சன்டேஜில் டெஃபினட்டாக பண்ண முடியாது, கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆனால் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன், 1 ரூபா பீக்கு பிஇசியாக இருக்கட்டும், 1 ரூபா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே நம்மளுடைய வளர்ச்சிக்காக அது ஒரு விஷயமா டிசி சாப்பிட ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அதை அவங்க பண்ணுறாங்கன்னா நம்ம நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய பாராட்டி நன்றி நம்ம கண்டிப்பாக. அவங்க சைட்லேருந்து நம்ம சைட்லேருந்து என்ன சப்போர்ட் இருக்குது, அந்த எல்ஓஎஸ் என்ன சப்போர்ட் இருக்குன்றதான் நம்ம தான் வந்து அதை செய்யணும். ஏன் ஒருத்தர் நான் கையை பிடிச்சி சொல்கிறேன்னா, இப்போ ஓபி சார் எத்தனை பேரோட கையை பிடிச்சி சொல்லி கொடுத்துருப்பாரு? நம்மள மாதிரி லைன்லாம் நிறையலாம் போடல, நம்மளும் போடல வச்சுங்க, நிறைய லைன்லாம் போடலங்க. 2 லைன்ஸ், அதில் ஒரு லைன் தான் நம்ம சுரேந்திர வாட்ஸ்அப். புரியுதுங்களா? அந்த ஒரு லைனில் கிட்டத்தட்ட 150 கோடி பிவி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளோ வருமானம் ஓபி சர்மாவுக்கு போகணும். இதைத்தான் நான் சொல்கிறேன். அன்னைக்கு செஞ்ச, இப்போ நம்ம 150 ரூபாய்க்கு பொருள் வாங்க சொன்னால் நிறைய பேர் என்ன சொன்னாங்க, 2 கோதுமை வாங்கிட்டு எனக்கு கமிஷனே வரல நிறைய பேர் சொல்ல போகிறாங்க. 75 அப்போ 75 தானே கோதுமை, 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு எனக்கு கமிஷன் வரலன்னு சொல்லிட்டு சண்டை போட்டால் நம்ம எங்கே போகும்? சரிங்களா? அப்போது பொட்டென்ஷியல் உள்ள பிஸ்னஸ்ஸு நம்ம சொல்லுங்கள். ஒரு 20 இயர்ஸ்க்கு அப்புறம், ஆஃப்டர் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒரு ஜாப்பில் இருக்கோம், இல்லை ஒரு பிஸ்னஸ் இருக்கும், என்ன நடக்கும்? ஆஃப்டர் வெளியே வந்துட்டோம், என்ன நடக்கும்? நம்மளே நிறைய வேலை பார்த்துருக்கோம்ல, பிஸ்னஸ் பண்ணிருக்கோம்ல. நானும் 8 இயர்ஸில் ஷாப் வச்சுருந்துருக்கேன். வெளியே வந்து என்ன வந்துச்சு? எதுவுமே இல்லை. ஆனால் ஆர்சிஎம்மில் கொஞ்சம் சின்சியராக கமிட்டடாக நம்ம ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை சொல்லுவாங்க, நீங்கள் கொஞ்ச நாள் ஆர்சிஎம் பின்னாடி போங்க, ஆர்சிஎம் உங்கள் பின்னாடி வரும்னு சொல்லுவாங்க. அதே இப்போ நடக்குது. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு போனஸ். இது வந்து 2023 மே மாதம் ஆரம்பித்தாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு பிஸ்னஸ். என் ஒய்ஃப் சொன்னாங்க இல்லையா, இப்போ சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அதே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு போனஸ். என்ன போனஸ்? க்ரோத் போனஸ். மந்த்லி க்ரோத், இயர்லி க்ரோத். சரி, நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் இன்னொரு 5 விஷயத்தில் நம்ம டைமண்ட் சார் சொன்னார், 2029 இயர்லி க்ரோத் போனஸ். இப்போ ஒருத்தர் சொன்னார், யாரோ பேசும்போது, சென்னையில் நான் ஆட்டோ ஓட்டுறேன், நான் ஆட்டோ ஓட்டும் போது நான் எங்கெங்க வந்து ஒரு வீடு வாங்குறேன், சாந்திகாலில் எங்கள் வீடு வாங்குறது. ஆமாம், வாங்க முடியாது. ஆட்டோ ஓட்டினா வாங்க முடியாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆர்சிஎம் பண்ணால் வாங்க முடியும். ஏன்னா டைமண்ட் சுரேந்திர வாட் சார் சொன்ன அந்த பிளான் ஸ்ட்ரக்சர் என்ன சொன்னார், நீங்கள் 2029 இந்த பிஸ்னஸை க்ரோத் பண்ணிட்டு வந்து ஒரு ரூபி ஆனீங்கன்னா அந்த க்ரோத் போனஸை நீங்கள் சென்னையில் வீடு வாங்கலாம்னு சொன்னார். ஒரு ரூபி. அப்போ என்னோட ட்ரீம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? விஷன் என்னவா இருக்கும்? ரூபியா. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், சென்னையில் ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் இருக்குது நம்ம. அதே ஐநாவரத்தில் எத்தனையோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நம்ம நெட்வொர்க் ஆரம்பிக்கும் போது நம்ம போட்டிருப்போம்ல, பிளான் போட்டிருப்போம், நான் இந்த கார் வாங்க போகிறேன், அந்த கார் வாங்க. எத்தனை பேர் நம்ம பிளானை பார்த்துருப்பாங்க, இப்போ இந்த கார் வாங்கிட்டியா அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா? எத்தனை பேர் நிக்கல் பண்ணிப்பாங்க. அத்தனை பேர் நிக்கல் பண்ணுறதுக்கு ஒரு ரைட்டான பிளேஸ் தான் ஆர்சிஎம். அதில் ஈஸியாக வந்து அதை ப்ரொமோட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம சுரேந்திர வாட் சார் சொல்லும்போது அன்றைக்கி சொன்னார், நேருஜிக்கு ஒரு பெரிய அவங்க காலத்தில் என்ன பண்ணாங்க, அவர் எந்த பக்கம் வருவார் தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு பக்கம் அவருக்கு எல்லாம் 4 கேட்டுக்கு 4 கார் வரும்னு சொன்னாங்களா? நம்ம எல்லாம் படித்தோம்ல. அவர் எந்த பக்கம் வருவார் தெரியாது, ஆனால் 4 பக்கம் 4 கார் வந்து நிற்கும். அப்போ அது படிக்கும்போது ஒரு ட்ரீமா யாருக்கு? நம்ம சுரேந்திர வாட் சார். அதே மாதிரி ஆர்சிஎம்மில் அவர் ட்ரீம் செட் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவர் டெல்லியில் ஒரு பெரிய வீடு கட்டிருக்காரு, அதுக்கு 4 கேட்டு, அதில் 4 கேட்டில் 4 கார் நிற்குது. நீங்கள் இது சாதாரண பிஸ்னஸ் நினைக்காதீங்க. இன்றைக்கி அவர் இருந்தாலும் பொண்ணு, இறந்தாலும் பொண்ணு, சரிங்களா? அவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது. நம்ம எனி பிஸ்னஸ் நீங்கள் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்கள், நம்ம எத்தனை லட்சம் வேணால் போட்டுருக்கோம், எத்தனை கோடி வேணால் போட்டிருக்கோம், நம்மளுடைய உழைப்பு நின்று போச்சுன்னா அந்த பிஸ்னஸ் நின்று போச்சு. ஸோ டைப் ஆஃப் மாடல் சிஸ்டம் உள்ள பிஸ்னஸ்.
அதுக்கு வந்து ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்கன்னு நான் சொல்கிறேன். ப்ரியாரிட்டி தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கொடுக்கும். ரீசன் நிறைய சொல்லணும். ரீசன் சக்ஸஸ் ஆகுமா, ப்ரியாரிட்டி சக்ஸஸ் ஆகுமா? ப்ரையாரிட்டி ரீசன் தான் இல்லை இன்னைக்கு வர முடியல என்னால். ரீசன் நெறி வெயில் காயுது, வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதுக்கு 4 கால் போயிடுறது. அந்த மாதிரி வந்து தண்ணி இருக்குன்னா ரோட்டினே இருக்கு சார்.